ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி லக்னோவில் சஹாரா கஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாலுக்கு போயிருந்தேன். ஆனால் மால் நல்ல பெரிய மாலு. ஆனால் அதில் ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த மாலில் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. நிறையா கடைகள் க்ளோஸில் இருந்தது, ஏன்னு தெரில. இது அதோட இன்ட்ரடக்ஷனு சூப்பராக இருந்தது. இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே நடந்தது இல்லையா, இது ஒரு செல்ஃபி ஃபாட்டு கணக்காக வச்சுருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. 4 ஆர்மி டாய்ஸில் செஞ்சு வச்சு யூனிஃபார்ம் போட்டு என் பையன் போனதுலேருந்து, ஏம்மா அந்த கன்னை அட்டையை போட்டு போயிடுமா, அவங்க கையில் கன்று இருக்குதா, ஏம்மா அந்த கன்னை அட்டையை போட்டு போயிடுமான்னுக்கிட்டே இருந்தான். ஸோ அது ரியல் கன் மாதிரியே இருக்கும். சரின்ட்டு அதில் போயிட்டு நாங்களும் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய மாலுக்கு நிறையா கடைகள் க்ளோஸ் ஆகிருந்தது. ஏன்னு தெரில, ரெண்ட் அதிகங்கிறனாலையா என்ன காரணம்னு தெரியல. பிக்சர் ஹாலும் இதிலேயே இருக்குது. பிக்சரும் இதிலேயே இருக்குது பார்க்குறவங்கனால. அதெல்லாம் ரன்னிங்கில் இருக்குது. லாஸ்ட்டு ஃப்ளோர் க்ரோசரி செக்ஷன், ஸ்மார்ட் பஜார்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. க்ரோசரி எல்லாம் A to Zலேருந்து எல்லாம் கிடைக்குது. அது நான் அந்த 2 செக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டமே. அப்புறம் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் மாலு சூப்பராக இருந்தது. உள்ள வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. உள்ளே போனதும் இந்த மாதிரி மேகம், அந்த என்ன சொல்கிறது, ஏரோப்ளேன் கணக்காக செஞ்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. லிஃப்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெளியிலேருந்து உள்ளே ஆள் இருக்குது வெளியே தெரிகிற மாதிரி. நார்மல் லிஃப்ட்டு தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. இங்கனக்குள்ளேயும் நிறையா பேர் அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது, இவங்க நின்று ஃபோட்டோ எடுப்பாங்களா, அதை பார்த்து நாங்களும் போய் 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறது. என் பெரிய பையன், என் சின்ன பையன். அதனால் நாங்களும் போய் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு, சரி நமக்கு சண்டே மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே போவோம். அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை சிட்டிங்கிறனால. ஏன்னா பிள்ளைங்களும் மற்ற எந்த 6 நாளும் எங்கேயும் போகிறதே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனுங்கிறனால, சரி சண்டே அன்றைக்கி எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வெளியில் கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு போயிடுறது. சரின்னு ஐஸ்கிரீம் வேணும்னாங்க. இந்த சாக்லேட் ஹீட்டாக தான் இருக்குது. அது ஓடிக்கிட்டு இருக்கிறனால ஹீட்டாக இருக்குது, மெல்ட் ஆகிருக்குது. சரி நானும் அது எடுத்து கொடுத்ததுக்கப்புறமே அது லிக்யூடாகவே இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது ஐஸ்கிரீமுக்கு மேலே ஊற்றுனதும் சாக்லேட், அது என்ன சொல்கிறது, நல்லா ட்ரை ஆகிடுச்சி. கடைசியில் அது என்ன ஷேப்பில் ஊற்றுனாங்களோ அந்த ஷேப்பில் தனியாக எடுக்கிற மாதிரி இருந்தது. நான் கூட லிக்யூடாகவே இருக்குமோ அப்படின்னு அதில் ஓடுறனால லிக்யூடாக இருக்குதா அப்படின்னு நினச்சி அவங்க ஊற்றி கொடுப்பாங்க பாருங்கள், எப்படி ஊற்றுறாங்கன்னு பாருங்கள். தண்ணி ஊற்றுற மாதிரி தான் ஊற்றுறாங்களா, இப்படியே லிக்யூடாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு 1 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீமுங்க கீழே கூலிங்குங்கிறனால அது உறைஞ்சிருச்சா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த சாக்லேட் ஒரிஜினல் சாக்லேட் தான், அதனால் கொஞ்சம் கசப்பாக இருந்தது. என் பையன் என்னம்மா கசக்குதுன்னுக்கிட்டு இருந்தான். அதனால மேலே உள்ளது வேண்டாம்னு அவன் நார்மலாக ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், மேலே உள்ளது நல்லா உறைஞ்சிருச்சு, உங்களுக்கே தெரியுதா பார்க்க. சரிண்ணா அவங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு 1 வாங்கி கொடுத்துட்டு, இது 70 என்னமோ சொன்னாங்க. இப்போ செந்தூர் வார் நடந்தது இல்லையா, அதனால மாலில் இந்த மாதிரி செட்டப் இருந்தது. இண்டிபெண்டன்ஸோட இந்த செந்தூர்னால் ஹிந்தியில் குங்குமம்னு சொல்லுவாங்க. அந்த குங்குமம் அந்த லேடிஸ் நிறைய பேர் அந்த ஆர்மி பர்சன்லாம் இறந்ததுனால அந்த லேடிஸோட குங்குமம் இழக்கப்பட்டது அப்படிங்கிறனால தான் இந்த வாருக்கு செந்தூர் அப்படிங்கிற சிந்தூர்னு அதாவது சிந்தூர்னு சொல்லுவாங்க. குங்குமத்துக்கு ஹிந்தியில் செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சிந்தூர், இந்த வாருக்கு சிந்தூர்னு நேமே வச்சாங்க. வீடியோ போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த பார்த்திங்களா, அந்த வாரை வச்சு தான் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. சென்டரில் குங்குமம், நம்ம தேசிய கொடியை ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வடிவமைச்சு. இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே நடந்தது இல்லையா, August 15, நான் அதுக்கப்புறம் தான் மால் போயிருந்தேன். இந்த டெக்கரேஷன்லாம் அதுக்கப்புறம் தான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் உள்ள தர்மச்சக்கரம் இருக்கும் இல்லையா, இப்போ லாஸ்ட்டு வாரை வச்சு சிந்தூர் உள்ளே அந்த குங்குமம் வச்சு தேசிய கொடி மாதிரி ஃப்ளவரை செட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது பார்க்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் மால் போவீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே
மெயின் சிட்டிங்கிறனால எங்கேயுமே போக இடம் கிடையாது. ஒரு வாக்கிங் போக முடியாது. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை. ஒரு பார்க்கு ஏதாவது ஆர்மி குவார்ட்டர்ஸ்குள்ளனா இந்த பிரச்சனை இருக்காது. நாங்கள் சிவிலில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால எங்கேயுமே கிடையாது. அந்த சண்டே அன்னைக்கு கொஞ்சம் நேரம் வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான். ஏன்னா அவங்களுக்குமே கூட்டிகிட்டு போகலன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களா, அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எம்மா எங்கே போகிறோம், எம்மா எங்கே போகிறோம் அப்படின்னுட்டு. என் சின்ன பையன் எப்போ பார்த்தாலும் ஒரு டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டிலே தூக்கிக்கிட்டு இருப்பான் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நேரத்துக்கு குயிமா நம்ம உரியிற வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவோமா, அவனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க இன்னும்லாம் உறிஞ்சி குடிக்கக்கூடாது தம்பி, அது ஹைஜீனிக்காக இருக்காது அப்படிமே. அவன் சொல்லுவேன், எங்கள் மேமே அந்த வாட்டர் பாட்டில் தான்மா கொண்டு வருது அப்படிமா. எனக்கு சிரிப்பு வந்துடும். அவங்க குழந்தைங்க பாட்டில் ஏதாவது இருந்திருக்குண்டா, அது அவசரத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பிரியாணி பாத்திரம், தூக்காளி வந்து நல்லா பித்தளையில் சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு தேவையானது ஏதாவது வித்தியாசமாக தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கொள்வேன், இல்லை என்றால் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அதுக்காக வாங்கினதே வாங்கி வாங்கி வைக்க முடியாது இல்லையா. ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் வந்து நல்லது உடம்புக்கு, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுமாதிரி ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம ஜூஸ் கூட எடுத்துகிட்டு, குட் வைஃப்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில் வந்து நம்ம ஜூஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம், தண்ணியும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மெட்டல் வந்து செட் ஆகாது, கண்ணாடி மெட்டலு. இந்த மாதிரி வித்தியாசமாக ஜாரு, ஜக்கு எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இங்கே கண்ணாடி டம்ளர்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. என் பையன் திரும்பியும் கன்னை விடலை. திரும்பியும் ஒரு கன் எடுத்துகிட்டு போமாமா அப்படின்னுக்கிட்டு இருந்தான். ஆல்ரெடி வீட்டில் ஒரு கன் இருக்குது, எத்தனை கன்றா வாங்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. அவனுக்கு அது ஆசை, ஆனால் அது கொஞ்சம் டேமேஜாகவும் இருந்தது. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் தமிழ்நாட்டில் வந்து இதை ரொம்ப ஃபேமஸாக பார்க்கல. அப்புறம் வந்து கௌரிங் ஜுவல்லரி எல்லாமே கோல்டு தோற்று போகும் அந்த மாதிரி இருந்தது. இந்த மேலே இருக்கிற ஆரம்லாம் ஒரு 4000 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. நான் கூட நினச்சேன், நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு கூட இவ்வளோ டிசைனாக இல்லையே, இவங்க கௌரிங்கில் இவ்வளோ டிசைனாக வச்சுருக்காங்களே. உண்மையிலேயே கோல்டை விட கௌரிங்கில் பார்த்துருக்கீங்களா, நமக்கு கோல்டு டிசைன் கலெக்ஷன்ஸ் கூட கிடைக்காது. ஆனால் கௌரிங்கில் அவ்வளோ டிசைன்ஸ் கிடைக்கும். நார்மல் இந்த 1 கிராம் ஜுவல்லர்ஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். நானே கூட கௌரிங் டிசைன் அந்த 1 கிராம் அந்த மாதிரி கோல்டை வச்சு தான் அடுத்து எது கூட செய்ய கொடுக்கணும்னு கூட நான் நினப்பேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க எதுனாலும். ஓகே, என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெளியில் வரும்போது கார்டன் கணக்காக இருந்தது. அது நாங்கள் நைட் ஆகிடுச்சுங்கிறனால அந்தளவுக்கு கிளியராக இல்லை. மரம் எல்லாமே நல்லா கட் பண்ணி விட்டு சூப்பராக இருந்தது. ஓகே, பாய்.